இன்னும் அவரைக்காயெல்லாம் இன்றைக்கி இல்லை, இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம். உங்களுக்கு நார்ச்சத்து உள்ளது. இந்த முள்ளங்கி, சக்கரவள்ளி கிழங்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரெகுலராக சக்கரவள்ளி கிழங்கு வாங்குவோம். அந்த சக்கரவள்ளி கிழங்கு, பீன்ஸ், கேரட், குடைமிளகா, புடலங்காய் எல்லாமே எடுத்திருக்கேன். ஒரு கத்திரிக்காய் கூட போட்டிருக்கிறேன். பட்டாணி இருந்துச்சு, அதுவும் சேர்த்துருக்குறேன். தக்காளி கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கிறேன். எல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்க வேண்டியது. வச்சுட்டு இந்த அரைச்சது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகாய், பொரிக்கடலை, உப்பு 3 சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சியை வந்து தேங்காய் பால் எடுக்கிறப்பவே இஞ்சியை சேர்த்து தேங்காய் பால் எடுத்துட்டேன். ஸோ அந்த இஞ்சி சாறு வந்து அந்த பித்தத்துக்கு நல்லது, ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காயுமே போட்டாச்சு. நல்லா ஒன்று போல் வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயம் பொடியும் சேர்க்க போகிறோம்.